16 வயசுல நீ இறந்துருவன்னு அவங்க அப்பா அம்மா சொல்லும்போது பயப்படாம அந்த சிறுவன் செஞ்ச செயல் என்ன? கும்பகோணத்துல இருக்கக்கூடிய உப்புளியப்பன் கோயில்ல துளசி தேவி அப்படிங்கிற தெய்வத்துக்கும் மார்க்கண்டேய மகரிஷிக்கும் என்ன சம்பந்தம்? இந்த மார்க்கண்டேய மகரிஷி பிறந்ததற்கு 2 கதைகள் சொல்றாங்க. அந்த கதைகள் என்ன? யார் இந்த மார்க்கண்டேய மகரிஷி அப்படிங்கிறத இந்த வீடியோ ஃபுல்லா பார்க்கலாம். ஹாய், எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் பிரகாஷ். கேரளாவில் திருக்கடையூர் பக்கத்தில் ஒரு சின்ன கிராமம் தான் மணல்மேடு. இந்த கிராமத்தில் தான் மிருகண்டு முனிவர் மருத்மதி அப்படிங்கிற கணவன் மனைவி வாழ்ந்துக்கிட்டு வராங்க. அவங்களுக்கு ரொம்ப காலமாக குழந்தையே இல்லை. அதனால அவங்க 2 பேருமே ரொம்ப வருத்தப்பட்டு சுவாமி சிவன் கிட்ட ரொம்ப தவம் இருந்து ஒரு குழந்தைய பெற்றெடுக்காங்க. அப்போ புராணங்கள்ல சொல்லக்கூடிய கதைகள் என்ன அப்படின்னா, அந்த குழந்தை 16 வயசு வரைக்கும் தான் உயிரோட இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு 2 கதைகள் சொல்றாங்க. அப்போ இந்த முனிவரும் அவரோட மனைவியும் சிவபெருமான் கிட்ட எங்களுக்கு குழந்தை வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு கடும் தவம் இருக்கிறாங்க. அந்த தவத்தப்போ சிவன் அவங்களுக்கு எதிரில் தோன்றி, உனக்கு 100 வயசு வரைக்கும் வாழக்கூடிய ஒரு குழந்தைய தர்றேன், ஆனா அந்த குழந்தை வாய் பேசாது, காது கேட்காது, அந்த குழந்தையால நடக்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க சிவன். இல்ல, உனக்கு அறிவுல சிறந்து கலைகள்ல எல்லாத்துலயுமே சிறந்து என்னையும் தினமும் வணங்கக்கூடிய ஒரு ஆன்மீக குழந்தைய நான் உனக்கு கொடுக்குறேன், ஆனா இந்த குழந்தை 16 வயசு வரைக்கும் தான் உயிரோட இருக்கும் அப்படின்னு சிவபெருமான் சொல்றாரு. உனக்கு இந்த 2 குழந்தைகள்ல யார் வேணும் அப்படின்னு சிவபெருமான் கேட்கும்போது, எனக்கு அறிவுல சிறந்து கலைகள்ல சிறந்து விளங்கக்கூடிய உங்களை தினமும் நினைக்கக்கூடிய அந்த குழந்தையே கொடுங்க அப்படின்னு சொல்லி அந்த முனிவர் சொல்லிடுறாரு. அதனாலதான் இந்த மார்க்கண்டேய மகரிஷி அந்த முனிவருக்கு மகனாக கிடைச்சாரு அப்படின்னு சொல்லி ஒரு புராண கதை சொல்லுது. இன்னொன்னு, அவர் 16 வயசுல இறந்துருவாரு அப்படின்னு சொல்ற கதைகள் என்ன அப்படின்னா, அந்த மார்க்கண்ட மகரிஷிக்கு ரொம்ப நாளா குழந்தை இல்லாம இருந்து ரொம்ப நாளுக்கு அப்புறம் குழந்தை பிறக்குது. அவங்க அந்த குழந்தையோட ஜாதகத்தை ஒரு ஜோதிடர்கிட்ட போய் கொடுத்ததாகவும், அந்த ஜோதிடர் அந்த ஜாதகத்தை பார்த்து இந்த குழந்தை 16 வயசுல இறந்துரும் அப்படின்னு சொல்லி அந்த ஜோசியர் சொன்னதாகவும் ஒரு சில கதைகள்லாம் இருக்கு. ஜோசியம் உண்மையா பொய்யா அப்படிங்கிறத நாங்க சொல்ல வரல. 16 வயசுல அவர் இறந்துருவாரு, அதுல இருந்து அவர் எப்படி தப்பிச்சாரு அப்படிங்கறத தான் நான் சொல்ல வரேன். சின்ன வயசுல இருந்தே அதி புத்திசாலியா வளருது, எல்லா கலைகளையும் சீக்கிரமா கத்துக்குது. மற்ற குழந்தைகள் 10 மாசம் 12 மாசத்துல எழுந்து நடக்குது அப்படின்னா, இந்த மார்க்கண்டேய மகரிஷி 5-6 மாசத்திலே எழுந்து நடக்க ஆரம்பிக்கிறாரு. மற்ற குழந்தைங்க விளையாடிக்கிட்டு இருக்கும்போது இவர் வேதங்களை படிக்கிறாரு, தினமும் சிவனுக்கு பூஜை செய்கிறாரு. அவங்க கிராமத்துல எந்த நிகழ்வுகளா இருக்கட்டும், எந்த விளையாட்டு போட்டிகளா இருக்கட்டும், எல்லாத்துலயுமே நம்பர் 1 வர்றாங்க. அங்க இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே இந்த குழந்தைய ரொம்ப ஆச்சரியமா பாக்குறாங்க. ஆனா அவங்க அப்பா அம்மாவுக்கு மட்டும்தான் தெரியும், நம்மளோட பையன் 16 வயசு வரைக்கும் தான் உயிரோட இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு. அதை நினைச்சு தினமும் கஷ்டப்படுறாங்க. அந்த முனிவரும் அவரோட ஒய்ஃபும் அழுகுறாங்க. அந்த பையனுக்கு 16 வயசு பிறக்கிறதுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடியில இருந்தே அந்த முனிவரும் அவரோட மனைவியும் எப்பவுமே சிரிக்காம ஒரு கஷ்டத்திலே இருந்துகிட்டே இருந்திருக்காங்க. அப்போ அதை கவனிச்ச அந்த பையன் அப்பா அம்மாட்ட கேட்குறாங்க, ஏன் நீங்க முன்ன மாதிரி சந்தோஷமா இல்லை, இப்பெல்லாம் எப்பவுமே ரொம்ப கவலையா இருக்கீங்க, என்ன காரணம் அப்படின்னு கேட்கும்போது அவங்க சொல்றாங்க, இந்த மாதிரி 16 வயசுல நீ இறந்துருவ. அப்போ அந்த பையனுக்கு அதிர்ச்சி, நாம 16 வயசுல இறந்துருவோமா அப்படின்னு சொல்லி அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே இருக்கான். ஆனா ஒரு பக்கத்துல அவனுக்குள்ள இருக்கிற அந்த கவலையை அவனால அடக்கவே முடியல. அதனால ரொம்ப அழுகுறான். ஒரு கட்டத்துல நான் வேண்டின சிவனே என்னைய காப்பாத்துவான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் தினமும் கும்பிடுற கோயிலுக்கு போறான். அந்த சிவன் கிட்ட போய் தவம் இருக்கிறான். அவனுக்கு 16 வயசும் பிறக்குது. அந்த நாள் வருது, அந்த பையனுக்கு 16 வயசும் பிறக்குது. யமன் அந்த பையனை அழைச்சிட்டு போறதுக்கு வாராரு. அந்த பையன் சிவன் முன்னாடி தவம் இருக்கிறான். அப்போ அவரோட பாசக்கயிறை போடும்போது அந்த சின்ன பையன் சிவனை இறுக்கமா கட்டி பிடிச்சதுனால யமனுடைய பாசக்கயிறு சிவனையும் சேர்த்து பிடிச்சுதான். அப்போ அதுல கோபம் அடைஞ்ச சிவன் கண் முழிச்சு யமனையே வதம் செஞ்சிட்டாரு அப்படின்னு புராண கதைகள்ல சொல்றாங்க. சிவன் யமனை வதம் செஞ்சதுனால மரணத்துக்கு அதிபதியா இருக்கக்கூடிய சிவனே இறந்ததுனால இந்த பூலோகத்துல எங்கேயுமே மரணமே நிகழல. மக்கள் தொகை அதிகமாகிக்கிட்டே போகும். அதனால பூமிக்கு தான் கெடுதல். அதை சரி செய்யணும் அப்படின்னா யமனை மறுபடியும் உயிர்ப்பிக்க வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக வானுலகத்துல இருக்கக்கூடிய தேவர்கள் எல்லாருமே சிவன் கிட்ட
தவம் இருந்து மறுபடியும் யமனுக்கு வந்து உயிர் வாங்கி கொடுக்குறாங்க தேவர்கள். சிவன் வந்து யமனுக்கு உயிர் கொடுத்தது மட்டும் இல்லாம இந்த மார்க்கண்டேய மகரிஷிக்கு நீ என்னைக்குமே 16 வயசாவே இருக்கணும்னு சொல்லி சிரஞ்சீவி அப்படிங்கிற ஒரு பெயரையும் சூட்டியிருப்பாரு. இந்த மார்க்கண்ட மகரிஷியோட பெற்றோருக்கு ரொம்ப சந்தோஷம், நம்மளோட பையன் வந்து ரொம்ப நாள் ஆயுளோட வாழ்வான் அப்படின்னு சொல்லிட்டு. இவர் வாழ்ந்த காலத்துல பஸ் வசதி, மாட்டு வண்டி வசதி, எந்த வசதியுமே இல்லை. எந்த கோயிலுக்கு போறதா இருந்தாலும் இவர் வந்து நடந்தே தான் போவாரு. இவருக்கு பிடிச்ச தெய்வங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா சிவனும் பெருமாளும் தான். அப்படி இவர் நடந்தே சிவன் கோயில், பெருமாள் கோயிலா போகும்போது ஒரு நாள் கும்பகோணத்துல இருக்கக்கூடிய உப்புளியப்பன் கோயிலுக்கு வந்து போறாரு. அங்க ஒரு பெண் குழந்தை அழுதுகிட்டே இருக்கு. அங்க இருக்கக்கூடிய நிறைய பேர்கிட்ட இது உங்களோட குழந்தையா, இது உங்களோட குழந்தையான்னு சொல்லி எல்லார்ட்டையும் கேட்குறாங்க. யாருமே இல்லைன்னு சொல்லிடுறாங்க. இவருக்கோ திருமணம் ஆகல. அதனால சரி இந்த குழந்தைய நாமளே வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த குழந்தைய எடுத்துட்டு போயிடுறாங்க. அந்த குழந்தைக்கு துளசி தேவி அப்படின்னு ஒரு பெயரும் வச்சிடுறாரு. பல வருடங்கள் கழிச்சு இவர் வந்து சிவன் முன்னாடி தவம் இருந்துகிட்டு இருக்கும்போது இவர்கிட்ட ஒரு சிவன் பக்தன் வந்து வர்றான். வந்து ஐயா நான் உங்ககிட்ட ஒன்று கேட்பேன், நீங்க எனக்கு கொடுப்பீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கேட்கும்போது அவரும் என்ன ஏதுன்னு கேட்காம சரி நீ என்ன கேட்குறியோ நான் உனக்கு தாரேன் அப்படின்னு சொல்லி மார்க்கண்டேய மகரிஷி சொல்லிடுறாரு. அப்போ அந்த சிவபக்தன் உங்களோட பொண்ணை எனக்கு திருமணம் பண்ணி கொடுப்பீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறான். அவர் கொடுத்த வாக்குக்காக சரி நான் கட்டி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. அவங்க 2 பேருக்கும் திருமணம் நடக்குது. அவங்க 2 பேரும் அந்த துளசி தேவிங்கிற பொண்ணு லட்சுமி தேவியாகவும் அந்த சிவபக்தன் பெருமாளாகவும் காட்சியளிச்சதா சொல்றாங்க. இந்த நிகழ்வு கும்பகோணத்துல இருக்கக்கூடிய உப்புளியப்பன் கோயில்ல வந்து நடந்ததா சொல்றாங்க.